Hey foodies, welcome to மிஃபா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக மட்டன் செட்டிநாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டைலில் வித் லெஸ் எஃபர்ட் ஆனால் செம்ம டேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் மட்டன், உப்பு, அப்புறம் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு விசில் வந்ததும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இல்லை 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டால் அது வெந்துடும். இப்போது ஸ்பைசஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கசகசா 1 ஸ்பூன் அது ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் முழு தனியாக 1 ஸ்பூன் அது தனியாக ரோஸ்ட் பண்ணி அதுவும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் மிளகு அதுவும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன். நான் சொல்கிற ரேஷியோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து சோம்பு ஃபெனல் சீட் சொல்லுவாங்கள்ல அது வந்து 1 ஸ்பூன். அப்புறம் பட்டை, இப்போ எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பட்டை. அப்புறம் காஞ்ச மிளகாய் அது வந்து நான் 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது பாருங்கள். இது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கிறோம். அந்த ஆயில் வந்து நான் வந்து 100 ml எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணால் வெங்காயம் போட்டோன்னா பாருங்கள் ஆயில் நல்லா சூடானதுனால அப்படி தெரியுது. இது வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் வந்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே அது ஆறிடுச்சு. அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். அது கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா அது கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வரதுக்காக வந்து நான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. ஒரு பேனில் நம்ம செஞ்சிட்டே தான் ஒரே டைமில் நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ப்ரௌனிஷாக வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம போட்ட உடனே அது நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன உடனே தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து நான் மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தக்காளி போட்டு நல்லா வந்து அது ஜூஸியாக ஆகிற வரையும் நம்ம வந்து வேக வைக்கணும். இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி வந்த உடனே நம்ம வந்து காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாவில் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். அதனால் வந்து இதில் கொஞ்சமாக கம்மியாகவே போடுங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ண உடனே ஒரு கிண்டிட்டு அதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறோம். பாருங்கள் இப்போவே வந்து கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஆயில் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நல்லா அது எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண வச்சுருந்த அந்த மட்டன் எடுத்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பண்ணிவிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து அந்த மசாலா வந்து அந்த கறியில் பிடிக்கணும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் வேக விடணும். அந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா அந்த கிரேவி அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரையும் நல்லா வேக விடணும். இங்கே பாருங்கள் அந்த கலரே வந்து நல்லா டெம்டிங்காக இருக்குது. அந்த மட்டனும் அந்த கிரேவியும் நல்லா ஒன்றா கொஞ்சமாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது வந்து ஆட் பண்ண உடனே அது வந்து திக்னஸ் ஆகும், ரொம்ப திக்னஸ் ஆகும். அது நல்லா கலந்து விடணும். ஓகேவா? கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் வந்து ஊற்றிடுறோம். இப்போ தண்ணி ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா கொதிக்க விட்டு அது வந்து ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே சரி எந்த டிஷ்ஷுமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம அது குக் பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. இது வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் வந்து இங்கே நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. வேறு பாத்திரத்தை செய்கிறவங்க வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மிக்ஸு நம்ம ஆட் பண்ணப்போ அது வந்து அடி பிடிச்சிரும். பார்த்திங்களா? இப்போ வந்து ஃபைனல் ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ரெடியாக சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை கூட இப்போ போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருன்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி டு ஈட். சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்